சார் வணக்கம் சார். வணக்கம் ஹரி. நேற்று ரிலீஸ் ஆன படம் டாக்ஸிக். பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த ஒரு பெரிய படத்துக்கு இவ்வளோ ஒரு விமர்சனங்கள் வந்து கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு படம் நல்லா இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த படத்தை? அதாவது விமர்சனம்னு சொல்ல முடியாது. அந்த படத்தை வந்து தியேட்டர் வாசலில் கழுவி 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 சாமானை கழுவாங்கல்ல, கழுவி 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 ஊற்றுவாங்கன்னுவாங்கல்ல. ஏன் இவ்வளோ கோபமாக சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த படம் கிட்டத்தட்ட 3 வருடமாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. 650 கோடி செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. வந்து 650 கோடின்றது எவ்வளோ பெரிய காசு, சாதாரண காசா? 650 கோடியில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நல்ல கதையோட சாலை கிராமத்துலேயும் வளசரவாகத்துலேயும் வடபழனிலையும் அலையிற இயக்குநர்களுக்கு, முதல் பட இயக்குநர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 படம் வாய்ப்பு, 150 படம், 150 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க. 200 பேருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாங்க. 200 படம், அந்த 200 படத்தில் 100 படம் ஓடலைன்னா கூட 100 படம் ஓடும். இந்த 650 கோடி ரூபாயை யஷ்ன்னு ஒரே ஒரு நடிகனுடைய நம்பிக்கையில், நடிகன் மேல் உள்ள நம்பிக்கையில் எடுத்துமே கொட்டிருக்கீங்க. கீத்து மோகன்தாஸ்ன்னு ஒரு டைரக்டர் மேலே வச்ச நம்பிக்கையில் வச்சு இந்த 650 கோடியை செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தானம் வந்து. இதெல்லாம் தாண்டி உண்மையிலே யஷ் பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, கர்நாடகாவில் ஒரு கண்ட்ரக்டரோட, அரசு பேருந்தினுடைய ஒரு கண்ட்ரக்டருடைய ஒரு மகன் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ், முட்டி மோதி இந்த கன்னட சினிமாவில் சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடித்து அவமானப்பட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே போல் தமிழ் சினிமா மாதிரி தான், சிவாண்ணா, அப்புறமா வந்து இவர் உபேந்திரா, சுதீப்பு, இப்படி நிறைய பேர் சொல்லலாம். இவங்கெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறது பெரிய கஷ்டம். அது கன்னட இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி. அப்புறம் கொஞ்சம் அந்த பெரிய இண்டஸ்ட்ரி ஆக்குனது யஷோட படம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்படி மோதி சின்ன சின்ன இதுவாக நடிச்சுட்டு இருக்காப்புல, இது பண்ணிகிட்டு இருக்காப்புல. கேஜிஎஃப்னு ஒரு படம் வாய்ப்பு வருது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தினுடைய வெற்றி தான் ஒரு நடிகனை அப்படியே தலைகீழ மாற்றுது. அதுதான் சினிமா. இன்றைக்கி ஏன் இவ்வளோ பேர் சினிமாவில் போய் முட்டி மோதி போராடி அவமானப்பட்டு அந்த ஏரியா விட்டு ஏன் வெளியே வராமல் இருக்காங்கன்னா, ஒரே ஒரு படம் ஜாக்பாட்டு அடிச்சதுன்னா சில பேர் இல்லாமல் கூட போயிடும். அந்த கேஜிஎஃப் படத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நம்ம தமிழ் ப்ரெஸ் எல்லாம் கூட்டு போகிறாங்க. ட்ரெயினில் கூட்டு போய் பெங்களூருக்கு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு ஓரியன் மாலில் வந்து விழா நடக்குது. இப்போ யஷ்னா பெருசாக யாருக்கும் தெரியாது, கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒன்றும் இதுவும் கிடையாது. அந்த நேரம் ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு நாங்கள் ரூமில் இருக்கிறோம். ஒவ்வொரு ரூமாக தட்டி தட்டி அவர் வந்து, சார் வணக்கம் சார், நல்லா தமிழ் பேச, நான் யஷ் சார், இந்த படத்துடைய நடிகர், வாங்க வாங்க அப்படின்னு, உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார்? எடுத்துங்க சார், உங்கள் ஆதரவு கொடுங்க சார், தமிழில் என்னை வளர்த்து விடுங்க சார், இந்த படம் நல்லா வந்திருக்கு சார். சரிங்க, இது வழக்கமாக எல்லா நடிகரும் சொல்கிறது தான் அப்படின்னு நினச்சிட்டு, சரிங்க சரிங்கன்னு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு, இதெல்லாம் ஆச்சு. ட்ரெய்லர் பெரிய அளவு ரீச் ஆச்சு. படம் பார்த்தோன்னே சூப்பர் ஹிட்டுங்க. ஒரு கோலார் தங்க வயல், அந்த தங்க வயலில் தங்கம் கிடைத்தது. அந்த தங்கத்தை எடுப்பதற்காக மக்களை எப்படி கொத்தடிமையாக வச்சுருந்தாங்க, அந்த கொத்தடிமையில் ஒருத்தன் எப்படி வந்து லீடராக மாறி அந்த கொத்தடிமையில் எப்படி மீட்டெடுக்கிறான், இவ்வளோ தான் கதை. அதை மேக்கிங்கில் அசத்திருப்பாங்க. யஷோட நடிப்பு எங்கேயோ போயிடுச்சு, ராக்கிங் ஸ்டாராக ஆனார் வந்து. அதனுடைய தொடர்ச்சியாக கேஜிஎஃப் 2 எடுத்தாங்க. தமிழில் பீஸ்ட் படத்துக்கு ஆப்போசிட்டாக அந்த படத்தை இறக்குனாங்க. விஜயோட படத்துக்கு ஆப்போசிட்டாக படம் இட்டு பேன் இண்டியா இட்டு. அதில் வந்து எங்கே பார்த்தாலும் யஷ் யஷ் யஷ்ன்னு புகழ். இந்த பீஸ்ட், இந்த கேஜிஎஃப் 2க்கும் அதே போல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க, தமிழ் மீடியாவை வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. போன முறை அவரே வந்து ஒவ்வொரு ரூமாக தட்டி பார்த்தவர். அந்த ஒரு படம் இட்டுக்கு அப்புறம் நாங்கள் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒன்றும் சினிமாவில் மாற்ற முடியாது. நாங்கள் போயிட்டு, சார் சார் இருங்க சார், எஸ் இருக்காரா, அங்கே பார்த்தா ஒரே கூட்டம். அதுக்கப்புறம் தமிழ் ப்ரெஸ் பீப்புளாக வாங்க வாங்க டக்குன்னு வாங்க, இந்த ரசிகர்கள் எடுப்பாங்க இல்லைங்களா, இழுத்து விடுவாங்களா, அது மாதிரி இழுத்து விட்டாங்க. சரி ஓகே, வெற்றி வந்துடுச்சு, அதனால் ஓகே அப்படின்னு. இப்போ டாக்ஸிக் படத்துக்கு அவரை கிட்டவே நெருங்கவே முடியாதுங்க. அவருக்கு வந்து 8 அடுக்கு பாதுகாப்பு வளையம், 9 அடுக்கு பவுன்சர்ஸு. அவரால் நீங்கள் தொட்டு கூட பார்க்க முடியாது, தூரத்துலேருந்து பார்த்துங்க, ஏதாவது முடிஞ்சால் செல்ஃபோனில் ஜூம் பண்ணி எடுத்துக்கங்க, அந்த அளவுக்கு பில்டப்பு. இந்த பில்டப்போடு சேர்த்து இந்த படம் டாக்ஸிக்கு பெரிய ஆவலோட நாங்கள் கூட ஒரு 8 மணிக்கு இந்த படத்துக்கு புக் பண்ணி, பல பேர் வந்து பல்லு வளக்கி குளிக்காமல் டிஃபன் சாப்பிடாம இப்படிலாம். ஏன்னா 8 மணிக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, இந்த ஊர்லேயே இப்படி எதிர்பார்ப்பு நம்ம தமிழ்நாட்டிலேன்னா, கர்நாடகாவில் பாருங்கள், ஒரு டிக்கெட் வந்து 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் விற்றுருக்குது. முதல் ஷோ உட்காந்து படம் ஆரம்பிக்குது.
போது. அந்த படத்தோட ஓப்பனிங் ஒரு ஒரு கதை என்னன்னா, ஒரு சர்க்கஸில் ஆடிக்கிட்டு இருக்கா ஒரு பெண்ணு. ஒரு பையன் வந்து வேஷம் போட்டுங்கிறான். உங்க அப்பா வருவாரு, உன்னை வந்து கூட்டின்னு போவாரு. உங்க அப்பா கூட நீ போயிடு. அப்பா வருவாராம்மா? வருவாரு. அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அந்த சர்க்கஸ் கூடாரத்தையே எரிச்சிடுறான். எரிச்சிட்டு அவளும் எரிஞ்சு போறா. இந்த பையன் வந்து நின்னுங்கிறான். ஒரு கார் வந்து நிக்குது. அதுதான் அவங்க அப்பான்னு தெரியுது. இந்த பையனை எடுத்துன்னு போய் அவர் வளர்ப்பாருன்னு பார்த்தா, காரோட எடுத்துன்னு போய் ஒரு தண்ணியில தள்ளி விட்டுறான். ஏதோ ஒரு மேட்டர் இந்த படத்துல சொல்ல வராங்க அந்த டைரக்டர். ஏன்னா கீது மோகன்தாஸ். அப்படின்னு ஆடியன்ஸ் உட்காரும்போது, அதன் பிறகு தான் இருக்குது சம்பவம். சுடுறான், குடிக்கிறான், தம் அடிக்கிறான், கார்ல போய் மஜா பண்றான். சுடுறான், குடிக்கிறான், தம் அடிக்கிறான், கார்ல போய் மஜா பண்றான். வந்தான், சுட்டான், ரிப்பீட்டு. வந்தான், சுட்டான், ரிப்பீட்டு. இப்படியா படம் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் தியேட்டரில் தான் பார்த்தேன். பொறுமை எவ்வளோ? அவன் காலையில் 8 மணி ஷோவுக்கு வரணுன்னா அலாரம் வச்சு 5:30 மணிக்கு எழுந்துக்கணும். 6 மணிக்கு இன்னும் கிடைச்சது கிடைக்காது. நிறைய பேர் பட்னியாக வந்திருப்பாங்க. வந்து ஒரு டிக்கெட் ₹200. ₹200 கொடுத்து அவன் வந்து உட்காந்த பிறகு ஒரு படம் தொடங்கி குறைந்தபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த கதைக்குள்ளே போயிடணும். அதிகபட்சம் 20 நிமிஷத்துக்குள்ளே. ஆனால் அந்த கதை 3/4 மணி நேரம் ஆனாலும் கதைக்குள்ளே போகல. ஒரு ஹீரோ வரான், சுடுறான், கண்ட மேனிக்கு இந்த தீபாவளிக்கு துப்பாக்கியில் சுடுவாங்களே, சுடுறான், இருக்கிற இதெல்லாம் குடிக்கிறான் வந்து. அதுவும் எப்படி அந்த என்ன டிசைன்னே தெரியல வந்து குடிக்கிறான். ஒரு கார் தன்னால் ஆடுது. அதுக்கு மேலே விவரிக்க தேவையில்ல. ரொம்ப ஆபாசமாக இருக்கும். ஆடியன்ஸ் என்ன ஆகிறான், கத்த ஆரம்பிக்கிறாங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க? ஏதுடா இது உண்மையாக நடந்தது வந்து. இப்படியா எடுத்துமே இன்ட்ரோவில் முடித்த பிறகு அத்தனை பேரும் தண்ணியில் துவைச்சி அந்த பிழிஞ்சி காய போடுவாங்களா, அது மாதிரி ஆகி கேன்டீனில் போய் எப்பா ஒரு காப்பி கொடுப்பா, ஒரு பாப்கார்ன் கொடுப்பா. பாதி பேர் இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாது முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க கொஞ்சம் புத்திசாலியான ஆட்கள். நம்ம போனால் ₹200 எள்ளு, போனால் போகும்போது அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பாதி தேட்டர் காலி. மீதி செகண்ட் ஹாஃபில் போது 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 இதையே தான் கதை போயிட்டுருக்கு. இதில் நயன்தாரா, கியாரா அத்வானி, யூமா குரோஷி, ருக்மணி வசந்த், அப்புறம் இன்னொரு நடிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டார். எல்லாருக்கும் சம்பளம் வந்து கோடிகளில். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு, இவங்க என்ன இதுவாக நடக்குது? 1947 கோவாவில் நடக்கிற கதை அப்படின்னு ஒரு விஷயம் காட்டுறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகும் 47 வரைக்கும் கோவாவில் வந்து போர்ச்சுகீசியர் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ ஒரு போர்ச்சுகீஸருடைய கதை பழகுது அப்படின்னு கோவாவை காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சைபீரியா மாதிரி ஒரே மழை இது பனி பெய்யுது. கோவாவில் எங்கேயா பனி பெய்யும்னு பார்த்தா, உண்மையிலே சொல்கிறேன், என்ன ஏதுன்னு இந்த படம் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு தான் புரியல. பார்த்தா ஒட்டு மொத்தமாக புரியாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படத்தை நிறுத்துங்கன்றாங்க. ஏன்னா உங்களுக்கு மணலில் வந்து மாறி போயிடுங்க. அவன் வாழ்க்கையில் வெளியே எதுக்கு ஓடுறோம், எதுக்கு ஓடியாரோம், பொழுதுபோக்கு. சினிமா பார்க்க வரதே ஒரு பொழுதுபோக்குக்கு தான். வந்தோமா ஒரு 3 மணி நேரம் உட்காந்தோமா ரிலாக்ஸாக படம் மாதிரி ஏசியில். இப்போ ஊர் பூரா புழுக்கமாக இருக்குது. வந்தோமா ஏதோ கேன்டீனில் சாப்பிட்டோமா, சிரிச்சோமா, இல்லை படத்தை ரசிச்சோமா அப்படின்னு கிளம்பலாம் இல்லாமல் அவனை தூக்கின்னு வந்து வெளியே அவனுக்கு வந்து தாங்க முடியாத, அதாவது வெளி வாழ்க்கையிலே அவனுக்கு கொடுமை அதிகம். அவனை தியேட்டரில் கொண்டு வந்து அவனுடைய மனநிலையை வந்து ரொம்ப இறுக்கமாக்கி அவனை நீங்கள் இது பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தியேட்டர் ஒட்டுமொத்தமாக கத்த ஆரம்பிக்குது. கத்த ஆரம்பிச்சோன்னு எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே ஒரு ராக்கிங் ஸ்டார், பேன் இந்தியா ஸ்டார், இது ஒரு பேன் வேர்ல்டு படம். உங்களுக்கு வந்து இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குகிற ஹீரோ நீங்கள் தான். இப்படி தான் ஒரு ஹீரோ வந்தார். யார் தெரியுங்களா? பிரபாஸ். பாகுபலிக்கு பிறகு அவர் தான் வந்து ஹையஸ்ட்டாக சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ அப்படின்னு. அதை வச்சுக்கிட்டு இந்த பாகுபலியை வச்சுக்கிட்டு அத்தனை ஃப்ளாப் படத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனாலும் அது வந்து நான் தான் பேன் இந்தியா ஸ்டார், நான் தான் ஹையஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் யஷ்க்கு ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பார்க்கும்போது. இதை நீங்கள் கதை கேட்டிங்களா? இல்லை இந்த கீது மோகன்தாஸ், அந்த கீது மோகன்தாஸ் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். நலத்தமிழந்தின்னு ஒரு படம் வந்தது கமலஹாசன் தயாரிப்பில். மாதவனுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. ஏற்கனவே நிவின் பாலின்னு ஒரு நடிகர் மலையாளத்தில், அவரை எடுத்து போய் ஒரு ஆண் விபச்சாரன்னு ஒரு படத்தை எடுத்து அந்த அந்த நபருடைய கேரியரை காலி பண்ணது இந்த கீது மோகன்தாஸ் தான். அப்போ எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும். இந்த படத்தோட கேமரான்னு பார்த்தீங்கன்னா கீது மோகன்தாஸோட வீட்டுக்காரர், சொந்த வீட்டுக்காரர் கணவன். இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு 4ஆம் தரக்கட்ட ஒரு படத்தை எடுத்து ஆடியன்ஸ் பூரா வந்து இதுக்கு என்ன ஒரே ஏதோ டாக்ஸிக்குன்னு கூவி எங்கன்னா ஒரு நடிகனுக்கு வெற்றி வரும்பொழுது தலைகணம் வந்து உச்சத்தில் போகுதில்ல, அந்த உச்சத்தில் போகும்போது ஆண்டவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு தட்டு தட்டி இறங்குராஜா அப்படின்னு.
இன்றைக்கி நீங்கள் ரஜினிகாந்த் மீது ஆகட்டும், நம்ம சிஎம் விஜய் மீது ஆகட்டும் 1000 விமர்சனங்கள், சினிமா விமர்சனங்கள் இருந்தால் கூட இன்றைக்கும் அவங்க பணிவாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கும் புதுமுக ஹீரோ மாதிரி அவங்க செட்டுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இது அவங்களுக்கு தெரியும் சினிமா. இது எப்போ தூக்கம், எப்போ இறக்கம், எப்போ காலி பண்ணு, எப்போ வந்து தள்ளி விடுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த பணிவு இருந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு இன்னும் வெற்றி வரல, நாம் வந்து புதுமுக நடிகர் தான் அப்படின்னு. ஆனால் அந்த யஷ்ஷுக்கு அந்த உச்சம் அதிகமானதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான படம். 3.25 மணி நேரம் ஓடுது இந்த படம். மண்டையை பிச்சுன்னு ஓடுறானுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்டையை பிச்சுன்னு ஓடுறானுங்க வந்து. அந்த ப்ரொடியூசருடைய நிலைமை என்ன? ஜனநாயகன் ப்ரொடியூசர் தான். ஜனநாயகனில் சம்பாரிச்சது, ஜனநாயகன்னு 6 மாதம் அந்த படத்தை முடக்குனீங்க, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க, அப்புறமா வந்து இணையத்தில் அந்த படத்தை விட்டீங்க. ஆனாலும் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ப்ரொடியூசருக்கு. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் எது ஜனநாயகன் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட், இது ஏ சர்டிஃபிகேட் இல்லை, ட்ரிபிள் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும் இந்த படத்துக்கு. என்னங்க வந்து ஒரு மோசமான காட்சி. ஒரு ஃபேமிலினா சின்ன பசங்களை கூட்டினு வரல, ஒரு பொண்ணு பையன் அப்பா அம்மாவோடு வந்திருக்காங்க. அவங்களால தாங்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கில்மா சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்ன படம்ன்ற அளவுக்கு அப்படி ஒரு மோசமான இந்திய சினிமாவில் ஒரு மோசமான படத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இல்லை, அவங்க பார்த்துட்டு கூட இந்த படத்தை ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்க? ஏங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு இது ஒரு விஷயம். ஹரி, எந்த ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன், எந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்டேன், நான் நடித்த இதுக்கெலாம் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன், அக்ரிமெண்ட்டில் நான் சைன் பண்ணிவிடுவேன் இதை அப்படின்னு சொன்னவங்க இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு பெங்களூர் வந்து அந்த ஆங்கரே கேட்குறாப்புல, மேடம் நீங்களா, நீங்கள் ப்ரொமோஷனே வரமாட்டீங்கன்னு நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து யஷ் ஃபோன் பண்ணார், அதனால் நான் வந்தேன் அப்படின்னா, ரைட்டு, யஷ் உங்களுக்கு பெரிய நடிகராக இருக்கலாம். இங்கே ஒரு ரஜினிகாந்தோ, கமலஹாசனோ, ஒரு விக்ரமோ, விஜய் சேதுபதியை கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா? வரமாட்டீங்க. நீங்கள் நடித்த படத்துக்கு தான் வாங்கினாமல் வரமாட்டீங்க. நீங்கள் தயாரித்த படத்துக்கு ஒன்றா வருவீங்க, அதை விட்டுருங்க. படத்தின் கதைப்படி அக்கா தம்பி, அக்கா நயன்தாரா, தம்பி யஷ். தம்பி தம் அடிச்சு விட்டு அந்த சிகரெட்டை அக்கா கிட்ட அக்கா வாங்கி இதுவாக ஒரு சீனாக வச்சுட்டு இருப்பீங்க. ஊரில் சொல்லுவாங்கள்ல, எச்ச சிகரெட்டு எச்சம் பீடி பிடிக்காதரான்னு வாங்குது, அந்த மாதிரி விடும். அதுக்கு கத்தன்னு கத்துறாங்க வந்து. என்னையா உங்கள் படம், என்னையா உங்கள் டிசைன் வந்து, யார் இது, என்ன கேரக்டரு, கேரா அத்வானி எதுக்கு, ருக்மணி வசந்த் எதுக்கு, இது வேற சின்ன யஷா ஒருத்தர் வராரு, அவர் யார், அவர் கற்பனையாக நிஜமா, ஒன்றுமே புரியல. மண்டையடியாக இருக்குது, சொல்கிறதுக்கே நமக்கு மண்டையடியாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் யஷ்ஷுக்கு மார்க்கெட் எப்படி சார் இருக்கும்? இதுக்கப்புறம் அவரே சொந்த படம் எடுத்தால் தான் உண்டு. ஏன்னா இதுக்கப்புறம் எவனும் பெரிய அளவுலாம் ஆனால் இருப்பாங்க சில பேர் வந்து. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யஷ்ஷாக இருங்க, புஷ்ஷாக இருங்க, யாரை வேணாலும் இருங்க, கதை கேட்கணுங்க. முதல்ல கதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கதை இருந்தால் தான், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் வந்து. சட்டியிலே இல்லாமல் வெறும் அகப்பையை தொழினே தான் வெறுமனே தான் இருக்கும் அது. ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கடவுள் இல்லை, கதை கேளுங்க. கதை தான் முடிவு பண்ணும். இன்றைக்கி வரைக்கும் ரஜினி கதை கேட்குறாரு. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் கதை கேட்டுக்கிட்டு இருந்தார், எந்த கதைன்னு. கமலஹாசன் 1000 வெற்றி தோல்வி கொடுத்தா கூட இன்னைக்கு கதையை சூஸ் பண்ணுறதுல அவர் ஒரு கெட்டிக்காரரு. இங்கே ஒரு 2 படம் ஓடினவுடனே நம்மளை எப்படி வேணாலும் பார்த்துருவாங்க அந்த ஜனங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கள்ல, அதுக்கு கிடைத்த சரியான அடி தான் இந்த படம். அது கதை 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 இருந்தால் மட்டும்தான் அது. இதை தவிர நீங்கள் சதைன்னு நம்பினா ஒன்றுமே ஆகாது சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய பொருள் செலவில் வந்து ராமாயணம் படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் இவர் தான் வந்து கர்ணனாக வந்து நடிக்கிறாரு. எப்படி சார் இதில் நடிச்சுட்டு அப்படியே அதில் போகும்போது எப்படி சார் அவர் நம்ம அது கர்ணனாக நடிக்கட்டும், கும்பகர்ணனாக நடிக்கட்டும், சூர்பனகையாக நடிக்கட்டும், என்ன வேணாலும் நடிச்சும் போட்டோம். அந்த ராமாயணத்தை மிகப்பெரிய, அதாவது வந்து உலக அளவில் மிகப்பெரிய பொருட்செலவுன்றாங்க. ஏதோ 6000 கோடி அதனுடைய டீசரே ஏதோ ஒன்று வந்தது. ஏப்போ நம்ம பசங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கிறானுங்கல்ல, அவனுங்க ப்ளூ மேட்டை கட்டிவிட்டு க்ரீன் மேட்டை கட்டிவிட்டு பிரமாதமாக கிராஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறானுங்க. இதை பார்க்கறதுக்கு 6000 கோடி 5000 கோடி. இதில் வேறு இவர் கர்ணனா யார் நடிக்கிறாரு, அப்புறமா ராமரா சீதையை யார் நடிக்கிறாங்க, சீதையாவும் சாய் பல்லவின்னு நினைக்கிறேன். ஆமாம், சாய் பல்லவி. இது என்னையா வந்து எல்லாரும் காதில் வந்து கனகாமரம் வைப்பாங்கன்னா, வர வர சினிமாவில் காதில் வந்து காலிஃப்ளவர் வைக்கிற வேலை நடந்துக்கிட்டே இருக்குது வந்து. நான் சொன்னேன் இந்த 6000 கோடி 7000 கோடி. ஏங்க ராமாயணத்தை மிக சிறிய அளவில் எடுத்த இதுவும் உண்டு. நீங்கள் ஏங்க ஒரு காலத்தில் தூர்தர்ஷனில் நாங்கள் பசங்களாக சின்ன பசங்களாக இருக்கும்போது ராமாயணம் ஹிந்தியில் ஓடும், அதை உட்காந்து கும்பலாக பார்ப்பாங்க. திருப்பதியில் என்ன பண்ணுவோம், குடோனில் அடிச்சிருவாங்க. போனால் இந்த பொது தரிசனத்துக்கு போனால் பார்த்தா ராமாயணம் ஓடி கிடக்கும். அது பாட்டு இந்திய தெலுங்கு என்டி ராமாராவ் பேசி கிடப்பார் வந்து.
அதை ஜனங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை முறை கேட்டாலும் ராமாயணம் மகாபாரதம் ஒரு சலிக்காத ஒரு கதை தான். அதை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாமே. அதுக்கு எதுக்கு 6000 கோடி 7000 கோடி பில்டப் ஏன் இந்த பில்டப் தாங்க பெரிய பிரச்சனையாகுது வந்து. இதில் கர்ணனா நடிக்கிறாரு. இவர் யார் தெரியுமா? இதில் இலங்கைக்கு போய் கர்ணனா மாறிட்டாரு. இவர் கர்ணருடைய புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் கர்ணனாவே மாறிட்டாரு. இப்படின்ற ஒரு பில்டப்பு வந்தால் தான் தெரியும். இவர் கர்ணனா, கும்பகர்ணனா, சூர்பனகையா அப்படின்னு வந்தால் தான் தெரியும்.